வணக்கம். இன்றைக்கி எங்கள் ப்ரொஃபஸர் காந்திமதிநாதனை பற்றி சொல்ல போகிறேன். காந்திமதிநாதன் தமிழ் ப்ரொஃபஸர் எங்கள் காலேஜில். ரொம்ப டைம்லி விட்டடிக்கிறதுல பெரிய ஆள். ரொம்ப மரியாதையாக அவர்கிட்ட நான் பழகுவேன். ஒரு தடவை அவரோட நான் மாயவரம் பெரிய கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஈவினிங் டைம் முருகன் சன்னதிக்கு போய் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் வெளியில் வரும்போது ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தார். அடடே வாங்க, அடடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம கட்டளையை பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. கட்டளைங்கிறது குருமகா சன்னிதானம் தர்மபுரத்தில் இருக்கிறவரோட உதவியாளர். இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறவரை அவரை நாங்கள் கட்டளைன்னு சொல்லுவோம். கட்டளை வந்தால் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இப்படி பேசுவார். என்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது தெரியுமா? திருப்புகழ் அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். எங்கள் ப்ரொஃபஸரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் அவர்கிட்ட கட்டளை எப்போ வருவார் அப்படின்னாரு. அவர் சொன்னார், தினமும் சாயந்தரம் 6லேருந்து 7 மணி வரைக்கும் இங்கே இருப்பார். வெள்ளிக்கிழமைன்னா 6:30க்கு வந்துட்டு 8 மணி வரைக்கும் இருப்பார் அப்படின்னாரு. அவர் ரொம்ப நேரம் பேசுனதில் எனக்கே போர் அடிச்சிச்சு. சரின்னு 2 பேரும் வெளியில் ப்ரொஃபஸரும் நானும் வீட்டுக்கு வர வழியில் பேசினோம். நான் சொன்னேன், ஏன் சார் இவரே இப்படி பேசுகிறாரு, இவர் சொல்கிற அந்த கட்டளை எப்படி இருப்பார், அதில் வேறு நீங்கள் அவர் எப்போ வருவார்னு கேட்குறீங்களே, எதுக்கு சார் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை அவர் வர நேரம் தெரிஞ்சுக்கிட்டா நாம் அந்த நேரம் வராமல் இருக்கலாமே, அதுக்காக தான் சொன்னார். என்னால் சிரிப்பை தாங்க முடியல. உங்களுக்கு